நாளைக்கு நான் அரவிந்த் சார், அதித்ராவ் ஹைத்ரி, சித்தார்த் ஒரு மராட்டி நடிகர், கிஷோர் பலேக்கர் இயக்குனர் டைரக்ட் பண்ண காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கும் பாராட்டுகளுக்கும் ரொம்ப நன்றி. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஏஆர் சாரோட மியூசிக்கு. படம் நாங்கள் பார்த்தது எங்களுக்கு பிடிச்சிருந்தது, பார்த்த உங்களுக்கும் பிடிச்சிருந்த மகிழ்ச்சி. பேசும் படத்தோட நான் எப்பவுமே அதை ஒப்பிடவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு ரொம்ப கிரேட்டான ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக நான் கிஷோர் படேக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது ஒரு படத்தை தேட்டரில் வந்து பாருங்க. எல்லாருக்கும் இப்போ வெறும் சைலன்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிறதா ஒரு படத்தை வித்தியாசமா இருக்குன்னு ஒரு படத்தை பண்ண முடியாது. படம் அந்த கதை போற போக்கும் அது பேசுற விஷயமும் எனக்கு பிடிச்சிருக்கு. அது பெரிய ரிஸ்க் வேற. நான் பயந்து தான் கற்றுக்காங்க. ஏன் ரிஸ்க்குன்னா, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இங்கே பேசலாமே, ஏன் பேசாமல் இருக்காங்க, போனிடக்கூடாதுன்னு ஒரு ஒவ்வொரு காட்சி நடிக்கும் போது அது மேலே ஒரு கவனம் இருந்தது. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வரைக்கும் அது மேலே பெரிய பயமும் இருக்குது. ஏன்னா பார்த்து என்ன சொல்வீங்க. ஏன்னா நடிக்கும்போது அதை பார்த்தா கணக்கு போட்டு தான் பண்ணுறோம். அந்த டிமாண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும், இங்கே பேசியிருக்கலாமே இவங்க அப்படின்னு போனக்கூடாதுன்னு நினச்சி அதை பார்க்குறோம். நாங்கள் நினச்சது எவ்வளோ தூரம் உங்களுக்கு தொற்றுக்கு ஒரு சந்தேகம். பட் இருந்தாலும் எப்பயாவது ஒரு அமைகிற ஒரு வாய்ப்பு ஒரு நடிகரை அதை பயன்படுத்தணும்னு தோணல. தொழிலில் இருக்கிற ஒரு ஒரு ஃப்ளேவர் தானே, அதனால அதுதான் ஆசை. ஒரு உறுத்தல் என்னன்னா, மௌன படம் எடுத்துட்டு சாங் எதுக்கு வந்துட்டு வரிகளோட வைக்கணும் அப்படின்னு சார். வியாபாரம்னு ஒன்று இருக்கு சார், எல்லாருக்கும் போய் சேரணும். ரகுமான் சார் இருக்காரு. இது மாதிரி இது ஒரு 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 இது என்னுடைய முடிவு இல்லை, என் இயக்குனருடைய முடிவு. நான் அதை பெருசாக வரவேற்பேன். ஏன்னா இது படம் வந்திருக்குன்னு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேர் போய் சேரும். இப்போ நான் 4-5 பாட்டு அதில் ஹிட்டாக இருக்கு, பார்க்குறாங்க. அதன் மூலமா ஒரு மக்கள் பார்க்க வராங்கல்ல, அது ரொம்ப முக்கியம் தான் இருக்கட்டும். அப்புறம் முக்கியமா எப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அமைதியாக இருந்தாலும் அது ஒரு நம்ம எல்லாருக்குள்ளேயும் மைண்ட் ஒரு ரிதம் இருக்கும், ஒரு மியூசிக் இருக்கும். ராஜா சார் கூட சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன், படத்துல அமைதி சைலன்ஸ் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கொடுத்துருவாங்க. பாலுமந்தா சார் பேசினாக்கு அந்த மாதிரி அது எல்லார் மனசுலயும் இசையில இருக்கிறது தான். இசை இருக்கிறது எல்லார் மனசுலையும் சாதாரணமான விஷயம். படத்தோட அருமையை வந்து ரொம்ப சுத்தமா நிறைய சொல்லல, பணம் தான் முக்கியம் அப்படின்னு. உண்மைதானே சார். பணம் எப்பயுமே வந்து சத்தமா பேசும். உங்க சத்தத்தை மற்றவங்களுக்கு கேட்க வைக்கும், உறுதுணையா நிற்கும். பண கஷ்டங்கள்லாம் ஏதாவது சார் நம்ம எல்லாருக்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நடிக்கும்போது அஃப்கோர்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா பசிக்கும் போது கையில காசு இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா எல்லாம் கடந்து வந்த எல்லாருக்கும் அது ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பட் இந்த கதை வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணிச்சு. பொதுவா அதான் பேசப்படும். தேவையில்லாங்க முடிவு பண்ண முடியாது. ஒருத்தர் எடுக்கிறாரு, ஒரு நடிகர் ஓகே படம் ஓகே, தயாரிப்படம் அதான் சரி நம்புறோம். எல்லா படங்களும் தான், எந்த படமும் ஓடுமான்னு தெரிஞ்சு நடிக்கிறது. இந்த கதை ஓடும், மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா எல்லா படத்தையும் முயற்சி தான் பண்ணும். அதுல சில படங்கள் வெற்றி அடையுது, சில படங்கள் தோல்வி அடையுது. பட் இன்டென்ஷன் வந்து ஒண்ணுதான். இது இந்த காலம் அந்த காலம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிறதா முடிச்சது. நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிறதா வேறு விதமான படங்கள் வரும்போது அது சுவாரஸ்யமா தான் பார்க்கணும். நான் எப்பவுமே நம்ம ஒரு படம் வித்தியாசமா இருக்கிறனால கூட மக்கள் வந்து பார்க்கறது. அந்த படம் அந்த நேரத்தை செலவழிச்சு அந்த காசை முடிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னா கண்டிப்பா பார்ப்போம். அதுதான் முயற்சி. ரொம்ப நன்றி. இல்லை சார், நான் ஏன்னா அவர் இப்பதான் கொண்டு வந்தார். அவருக்கு அது மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இயக்குனருக்கு இருந்தது. நான் முதல்ல என்னையே தேடி வந்தீங்கன்னா கேட்டேன். ஏன்னா அவர் மராட்டி இயக்குனர், அங்கே நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவங்க ஊர்ல இல்லாத நடிகர்களா இருந்து வந்து என்னையே பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்விதான் இருக்கு. அவருக்கு ஏதோ படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிட்டு. ஸோ அதனால எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இது ஒரு முயற்சி தானே, அது முயற்சி எடுத்து பார்ப்போம். அப்படி எனக்கு அப்படி ஒரு ஃபார்ம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். நான் ஃபைட் பண்றது விரும்புவேன்.
ஆனா அதுக்காக என் விருப்பத்துக்குலாம் கதையில் வைக்க முடியாது சார். கதை அதை டிமாண்ட் பண்ணணும். அது டிமாண்ட் பண்ணதான் பொருந்தும். அது இல்லாட்டி ஒரு ஃபைட் வச்சாலுமே வந்து பொருந்தாது சார். எப்ப நம்புவாங்க. ஒரு கதை என்ன பண்ண சொன்னாலும் அந்த கதைக்கு தேவை இருந்துச்சா நீங்க பண்ணி மக்கள் வச்சுப்பாங்க. அந்த தேவையில்லாத போது நீங்க எவ்வளவு சிறப்பான விஷயத்த பண்ணாலும் அது லேக்கு தான் அது போடுறாங்க. ஸோ கதையில அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கணும். இந்த கதை அதை எதிர்பார்க்கு ரசிகர் சார்ந்து இல்லை. இது படம் பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு படம் பார்க்கும்போது தயார்படுத்துற மூணு இப்போ அந்த படத்துல விளம்பரமோ பாடல்களோ இல்லை ட்ரெய்லரோ போஸ்டரோ உங்களுக்கு அந்த மாதிரி வைப்பை கிரியேட் பண்ணாத கூட இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும். இந்த படம் இப்படிப்பட்ட படமா இருக்கும். அது அவர் தான் அதுக்குண்டான வேலையை செஞ்சோம். ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு மெனக்கடல்கள் இருக்கும். இந்த படத்துக்கு குறிப்பா என்ன மாதிரி மெனக்கடல்கள்? இந்த சைலண்டா இருக்கிறத ஒவ்வொரு நாளும் செட்டுக்கு போனா இது சைலண்டா இருக்கிறது எப்படி புரியும், எப்படி போய் சேர்ந்து கேள்வியோட இருக்கும். பட் அது புரியும் கேள்வி, அதை தாண்டி போரடிக்காம இருக்குமா ஜனங்களுக்கு அப்படிங்கிறதா பெரிய அந்த பயத்திலே இருக்கும். அது படம் பார்த்து முடிச்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது இருக்கு. நாங்கள் முடிச்சுட்டு சுற்றி எங்கள் சர்க்கிளில் எல்லாரும் போட்டு காமிச்சு ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு தெரியாது. சார் இந்த படம் அற்புதமா இருக்கு. இந்த படம் வந்து நிறைய சின்ன படங்களே வந்து அவார்டுக்கு அனுப்புறாங்க. இந்த படத்தை வந்து நீங்க நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பியிருந்தா நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கோம். ஏதோ ஒன்று தேசிய அவார்டு வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரியல. அது ப்ரொடக்ஷன் தான் டிசைட் பண்ணுவது நமக்கு கேட்காது. தேசிய அவார்டு வாங்கி ரொம்ப நன்றி சார். அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் சீன் எப்படி இருக்கு? அவரு தங்கமான மனுஷன். ஷூட்டிங்ல காரக்குழம்புலாம் சமைச்சு போட்டாரு. எனக்கு அவருக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு நட்பு இருக்கு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் அந்த கேரக்டருக்கு முதல்ல யாரோ பேசினாரு ஹிந்தியில. அந்த கடைசியில் அரவிந்த் சாமி சார் சொல்லும்போது எனக்குமே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நல்லா தெரிஞ்ச மனுஷன். அந்த பெரிய செட்டு அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் 2 பேரும் ஒரு முறை ஷாட் முடிச்சுட்டு சைலண்ட் ஃபிலிம் தான். ஆனால் நாங்கள் நிறைய 2 பேர் பேசிட்டு இருக்கோம். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவரோட. அந்த சீனை கம்யூனிகேட் பண்றது, அதை அச்சீவ் பண்ணுறது. ஏன்னா ஒரு வழக்கமாக ஒரு சீன் அடிக்கும் போது ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ஏதாவது டயலாக் போட்டு ஃபில்அப் பண்ணிக்கலாமான்னு தோணும். ஏதாவது சம்டைம்ஸ் சீனை படிப்போம், படித்து இதை மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எதையாவது பண்ணிக்கலாம். பட் இங்கே டயலாக் போட்டு ஃபில்அப் பண்ண முடியாது. அப்போ அது மிஸ் ஆகுறது தெரிஞ்சுன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதனால முன்னாடி வார்த்தைகள் தேடுவோம். இந்த முறை வந்து என்ன ஏதாவது ஒரு அசைவுகள் மூலமா சரி பண்ண முடியும். ஆமா, நாங்கள் ரிஹர்சல் பார்த்துட்டு ஏன்னா அதுதான் ரிஹர்சல் பார்த்து செட்டில் போய் ரிஹர்சலை பார்த்துட்டப்போ ஏன்னா அது முதல்ல எங்க எல்லாருக்கும் சரி போடணும். எனக்கு டைரக்டர் சரி போடணும். சார் இது ஒன்று சார், இந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார். ஒரு 8 வாரத்துக்கு சுற்றி வைக்க சொன்னாங்க சார். என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறது இது இந்த பத்தான ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார். ஸோ பாலாஜி தான் படம். இல்லை சார், இல்லை சார், ஏன்னா மைண்ட் இல்லை சார். மைண்டு சார் நான் அது பேசுறதுக்கான தேவை இல்லாமல் இருக்கணும். இதுதான் பார்க்கணும். அங்க போனாலும் இந்த கேள்வி கேட்கறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி என்ன வித்தியாசம் சார்? வேற நமக்கு தெரியாத மொழி இருக்கிற ஊருக்கு போய் வேலை செய்ய போகிறோம் சார். நம்ம அதை படிச்சு புரிஞ்சுட்டு அந்த கல்ச்சரை புரிஞ்சுட்டா வந்து ஒரு இன்னும் நம்ம கம்ஃபர்ட் ஒன்று உடைக்கிறோம் சார். அது நமக்கான ஃப்ரீடம் சார். நம்மளோட பயத்தெல்லாம் உடைக்கிறோம், கம்ஃபர்ட் ஒன்று உடைக்கிறோம், புதிய இடத்துக்கு போகிறோம், புதிய மனிதர்களை பார்க்குறோம், புதிய மொழியை கேட்குறோம், அந்த பாடல்கள் கேட்குறோம், அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். இது வந்து நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் சார். அவ்வளோதான் சார் நான் அப்படி தான் பார்க்குறேன். அது ஒரு நான் எந்த உலகத்துல எந்த மொழியில் நடிச்சாலும் எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்றோம். அந்த கதையில ஒரு எமோஷன் இருக்கு. அது ஏதோ ஒரு வகையில அது காதலோ இல்லை அம்மா அப்பாவோ இல்லை நண்பர்களோ இல்லை நாடை பத்தியோ இல்லை குழந்தைய பத்தியோ ஏதோ ஒரு எமோஷன்ஸ் தான் பேசுறோம். கதைகள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அது வேறு ஒரு மொழிகளோடைய முகங்களோட சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி அனுபவம் மட்டும் தான் சீனை அப்ரோச் பண்றது. நமக்கு கம்ஃபர்ட்டை உடைக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சுதந்திரம் ஒன்று கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பயம் விலகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கான ப்ரமோஷன் சார்ஜ் அதிகமா எனக்கு அதான் தெரியல.
இந்த படம் இப்ப இந்த ஷோ போட்ட வரைக்கும் எனக்கு தெரியாது, கடைசிக்கு தான் வந்தேன். டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ண மாட்டாரு. அப்ப டைரக்டர் என்ன ஏமாத்துக்கா சார், நான் தான் ஹீரோ ஷூட் போனேன் சார், எனக்கு தெரியாது சார். சார் லாங்குவேஜ் ஹிந்தி தெரியாத ஒரு லாங்குவேஜ் தான் அந்த டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கு? எனக்கு- நீங்க எனக்கு- கத்துட்டீங்களா? இல்ல நான் துபாயில இருந்தேன், பழைய கேள்வி எனக்கு. துபாயில இருந்தாலும் ஹிந்தி எனக்கு பேச தெரியும். ஏற்கனவே மேரி கிறிஸ்மஸ் அப்பெல்லாம் வந்தபோது கேட்டாங்கல்ல, நான் துபாயில ஒரு 3 வருஷம் இருந்தேன் இல்லையா, எனக்கு அதனால கொஞ்சம் சுலபமா இருக்கு. சார் வில்லனா நடிச்சிட்டீங்க, திருநங்கையா நடிச்சிட்டீங்க, இப்ப மௌன படம் நடிச்சீங்க, இன்னும் பாக்கி என்ன இருக்கு? உங்க கேரக்டர் பண்ணலான்னு இருக்கேன் சார். எல்லாத்துக்கும் ஏதாவது இடக்கு முடக்க கேள்வி கேட்கலான்னு தோணுது சார், அதனால கேரக்டர் பண்ண போறேன் சார். சார் ட்ரெயின் எப்போ வருது சார்? அடுத்து நம்ம பூரி ஜெகநாத் படம் எப்போ வருது? ட்ரெயின் படம் எனக்கு தெரியல சார், இப்ப அதை பத்தி பேச வேணாம் சார். அதனால அது தான் சார் தான் சொல்லணும். எதுல சார் அப்படி சொல்லிருக்காங்க சார். இப்ப இந்த கேள்வி என்னன்னா மெல்ல டைவர்ட் பண்ணி நிறைய போகுது சார், நம்ம இதெல்லாம் பேசிக்கலாம் சார். அவருக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்ததா எதிர்த்து போட்டு சார், ஏதோ நிறுத்தி வச்சிருக்காங்க சார். நமக்கு அதான் சம்பந்தம் இல்லை. என்ன சார் சார் எப்ப கூட்டம் நான் போவேன் சார், அவங்களுக்கு கூப்பிட்டு சார். ஓகேமா சார் மியூசிக் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவீங்க? அதுவா சார், அது ரிஹர்சல் பார்த்தேன் சார். ஒரு இல்ல சார், நீங்க ஒவ்வொரு முறையும் கேள்வியில மட்டும் ரொம்ப வித்தியாசத்தை வச்சிருக்கீங்க சார், எப்படி தெரியல. காந்தி டாக்குங்கனால ஃபாரின் சரகா ஊத்தி வீட்டை கொடுத்துறாங்க, இதான் சார் உங்க சந்தேகம். மேபி டேரக்டர் கூட யோசிச்சுக்க மாட்டான் சார். இது சார் எத்தனை இந்த பாட்டில் இருக்கு சார் உங்களுக்கு. சார் ஒரே மௌன படம்னால ரகுமான் சாரோட மியூசிக் வந்து நிறைய இதா இருக்கு. சார் ரொம்ப பிரமாதம் சார். ரகுமான் ஐயோ தான் சாரை பார்த்து பேசுறீங்களா? சார். இப்போ ஆமா சார், இப்போ மும்பைல போயிருந்தேன் சார், ப்ரொமோஷன் போயிருந்த போது ஸ்டேஜ்ல அங்க ஜியோ மால்ல வந்து ஸ்டேஜ்ல வந்து அவர் ஒரு 6-7 சீனை சூஸ் பண்ணி அதுக்கு லைவா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சார். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இந்த படத்துக்காக ரகுமான் சார் மெனக்கெட்டதா இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸ் வந்ததா இருக்கட்டும், பாடல்கள் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த படத்துக்கு அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரியது, அது வந்து ரொம்ப பெருசு. இந்த படத்துல ஆக்சுவலா சொல்ல போனா எங்க எல்லாரும் நாங்கெல்லாம் பார்த்த வேலை ஒரு 5% தான், ரகுமான் சார் பார்த்த வேலை 95%. அவரோட ஒர்க் வந்து அவ்வளவு பிரமாதம். சார் கமல் சார் பார்க்க சொல்ல போறீங்களா? ஏன்னா பேசும் படம் வந்தது கடந்த காலத்துல. இது என் ப்ரொடக்ஷன் சார், நான் எதுவுமே டிசைட் பண்ணல சார், இதுவுமே எனக்கு தெரியாது சார். கடைசிக்கு சொன்னாங்க சார், சொன்னா சார், அதனால வந்துட்டேன் சார் நான். சரிங்களா சார், நன்றி, எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி.